பொன்னேரியில் பணியிட மாற்ற குளறுபடிகளை கண்டித்து ரயில்வே ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் உள்ள பொன்னேரி ரயில் நிலையம் அருகே ரயில்வே ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விடுத்தனர். பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் ஊழியர்கள் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவதாகவும் வடமாநில தொழிலாளர்களின் கோரிக்கைகளும் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். இந்த ஐஆர்டி டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவங்க சொந்த ஊர்ல இருந்து இங்க வரணும். அந்த என்ஓசி வந்து 2 வாட்டி 3 வாட்டி கூட எக்ஸ்பைர்ட் ஆயிருக்கு. மறுபடியும் அவங்களுக்கு எக்ஸ்பைர்ட் ஆகி ரினியூவல் பண்றது அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இது ரயில்வே நிர்வாகம் வந்து அலட்சிய போக்கா இருக்கு. த்ரெஷோல்ட் வேகன்சி ஒரு 10% மேல இருந்ததுன்னா 10% இருந்ததுன்னா அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. ஆனா அந்த த்ரெஷோல்ட் வேகன்சியை ஒரு புதுசா எடுத்துன்னு வந்து ரயில்வே எம்ப்ளாயி அந்த வடமாநில தொழிலாளர்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு சிஸ்டமா இருக்கு. இப்போ அந்த சிஸ்டத்தை கேன்சல் பண்ணி யாரெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்களோ சீனியாரிட்டி வைஸா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் ரயில்வே நம்ம டிஆர்இ தொழிற்சங்கத்தோட கோரிக்கை. பாத்தீங்கன்னா 90% மேல இருந்தால் தான் இங்கே அனுப்புவோம்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு ரிட்டையர்ட் ஆன ஒரு எம்ப்ளாயி ஆனால் புதுசு ஆள் போறது கிடையாது. ஆர்ஆர்பி ஆர்ஆர்சியில் ஆள் எடுக்கிறது இல்லை. அதனால வேலை பளு வந்து அதிகமாயிடுச்சு. எப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல் ஒர்க்கு. தொழிலாளியுடைய மன உளைச்சலோட வேலை செய்கிற அவல நிலை ஆகி போச்சு இந்த சதன் ரயில்வேல. அதை காட்டி இந்த ஐஆர்டி ஐடிடிக்கு அங்கீகார சங்கன்ற பேரில் டிஆர்இ தொழிற்சங்கம் இன்றைக்கு சென்னை டிவிஷன்லையும் ஒர்க் ஷாப் டிவிஷனும் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் துவங்கியிருக்கோம். இதை ஜிஎம் அவருக்கு பார்வைக்கு சென்று இது உடனடியாக பதிவு செய்திருந்த அனைவரையும் அவர்கள் சொந்த ஊருக்கு பணியமர்த்துமாறு டிஆர்இ தொழிற்சங்கம் கேட்டுக்கொள்கிறது.